எங்க ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, வாய் புண்ணா இருக்கிறதுனால பேச முடியாட்டாலும், நம்ம அப்புகிட்ட பார்த்தீங்கன்னா, ரஷ்மியோட ஃபோட்டோவ காமிச்சு, இப்படி ரஷ்மியோட வீட்ல மாப்பிள பார்க்குறேங்கிற விஷயத்த நம்ம அப்புகிட்ட சொல்லுவாங்க. அதே நேரம் இங்க நம்ம ஆர்வம் பார்த்தீங்கன்னா, பீஸா டெலிவரி பண்ற மாதிரி வந்து நம்ம விவான் கிட்ட பேச நினைக்கும். விவான் பார்த்தீங்கன்னா, உங்க அக்கா வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதுதான். உடனே ஆர்வம் பார்த்தீங்கன்னா, இது சரியா வராதுன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிருவாங்க. அதே நேரம் பீஸாவும் பார்த்தீங்கன்னா, அது தெரியாத்தனமா நம்ம தூபையோட கண்ல பட, கண்டிப்பா ரக்ஷித் சார் தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நெனச்சு, அத ரக்ஷித் சார் டேபிள்ல கொண்டு வச்சுட்டு போயிருவாங்க. ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, இது என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, பீஸால சாரி எழுதியிருக்கும். ஸோ அப்படின்னா, நம்ம அப்பு தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புவ வர வச்சு பேசினா, அப்பவும் பார்த்தீங்கன்னா, இத நான் ஒண்ணும் வாங்கிட்டு வரலன்னு சொன்னா, "இல்ல நீ பொய் சொல்ற" அப்படின்னு சொன்னதுதான். அப்பவும் பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்றாங்கன்னே புரிய வராது. இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேப்பர்ல எழுதி காமிக்கும். நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு, "நீங்க ஹிந்தில வீக்கா என்ன? ஸ்பெல்லிங் தப்பா எழுதிருக்கீங்கன்னு" சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லியும், இது எல்லாத்தையுமே பின்னாடி நின்னு நம்ம அவினாஷும் கேட்டுட்டு, நான் இப்பவே ஊர்மிளா ஆன்ட்டிட்ட போய் பேச போறேன்னு சொல்ல, நம்ம அப்புவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்னு சொல்லி சமாளிச்சுருவாங்க. இதுக்கிடையே அப்பவும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே நம்ம மோகித் மேல மோத, மோகித்தும் பார்த்தீங்கன்னா கையில வச்சிருக்க ஃபைல் முதற்கொண்டு எல்லாத்தையும் கீழ போட்டுருவாங்க. அப்போ அதுல பார்த்தீங்கன்னா, பிளாக் வுட்டி இருக்கும். ஸோ இத தானே அந்த மாஸ்க் போட்ட ஆள் போட்டிருப்பாரு. ஸோ அத கவனிச்சுட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா, அவங்க மேல சந்தேகப்பட்டு, நேரா பார்த்தீங்கன்னா மோகித் இல்லாத நேரம் அவங்க கேபின்ல போய் செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இத பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா ரக்ஷித் பார்த்துட்டு, "அன்னைக்கு தானே சொன்னேன், யாரோட பர்மிஷன் இல்லாம அவங்களோட கேபினுக்கு போக்கூடாதுன்னு. இப்ப என்ன தேடிட்டு இருக்க?" உடனே அப்பவும் பார்த்தீங்கன்னா, "நான் ஒண்ணும் தேடலையே. எனக்கு அந்த ரூம்ல இருக்க மூச்சு முட்டுது. அதான் சரி, இந்த ரூம்ல வந்து ஏசி காத்து வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன்னுட்டு" பொய் சொல்லி அங்கருந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆயிருவாங்க. ஒரு சைடு லலிதோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ரோகனுக்கு கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்க, ரோகன் பார்த்தீங்கன்னா, நான் அப்பாவ பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் போறேன்னு சொன்னதுதான். அடடா! இவன் என்ன மனச இப்பதான் கெடுத்து வச்சிருக்கோம். இவன் என்னன்னா மறுபடியும் போய் அப்பாவ பார்த்து பேச போனா, நான் இவ்வளோ நாள் பட்டது வேஸ்ட் ஆயி போயிருமேன்னு சொல்லிட்டு, இத எப்படியே விட்டுறக்கூடாது. எப்படியாவது ரோகன தடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஆட்டோல போவாங்க. அது மட்டும் இல்லாம அப்பவும் பார்த்தீங்கன்னா, சும்மா குட்டி போட்டு பூனை மாதிரியே